ஹாய் மக்களே. எதிர்க்கட்சி தலைவர், கழகத்தின் தூண், கழகத்தின் இளைஞரணி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது. நேற்று தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்கு ஆதரவாக காவிரி நீர் கிடைக்காத அந்த கோபத்தின் வெளிப்பாடாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை கண்டிப்பாக தவறுன்னு நாம் கண்டனம் செய்திருந்தோம். அந்த ஒரு வார்த்தைக்காக அது பலவாறாக திரிக்கப்பட்டு இன்று தமிழக வெற்றி கழகம் அதற்காக 9 பிரிவுகளின் கீழே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு. பேசியது என்னது? அவர் அதில் பேசின நேரம் முழு உண்மையாகவே அவர் எந்த ஒரு வன்மமான வார்த்தைகளையோ இல்லை விஷம் கக்கும் வார்த்தைகளையோ விஷம் தோய்ந்த வார்த்தைகளையோ அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தலை. கூட்டத்தில் ரசிகர்கள் ஒரு நடிகையின் பெயரை சொல்ல, அந்த நேரத்தில் அண்ணன் ஒரு வார்த்தையை சொல்ல, அது இரண்டும் திரித்து பரப்பப்பட்டு விட்டது அப்படிங்கிறத அவங்களுக்கு கருத்தா இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த வார்த்தை தவறு அப்படிங்கிறதுல நம்ம பின்வாங்கல, தவறு தான். அதற்காக ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் மீது இத்தனை வன்மமாக 9 பிரிவுகள் வழக்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறு என்ன? இதுதான் நம்முடைய கேள்வி. என்ன பண்ணாரு அண்ணன்? கூட்டிய கூட்டத்தில் பொதுச்சத்துக்கு ஏதேனும் சேதமா, இல்லை பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா, இல்லை அவரோட வார்த்தையினால தமிழகமே கொந்தளித்து தமிழகமே கலவரக்காடாக மாறிவிடும் அளவிற்கான வார்த்தையா? எதுவும் கிடையாது. இல்லை தேச நலனுக்கு ஏதேனும் துரோகம் நிலைவித்தாரா? தேச துரோக வழக்கு, தேச துரோக வழக்குகள் கூட 9 பிரிவின் கீழெல்லாம் யாருமே போட மாட்டாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஒரு எதிர்கட்சி தலைவர், 50 வருடம் பாரம்பரியமாக கழக குடும்பத்தின் வாரிசு, வருங்கால முதல்வர், இப்படிலாம் இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீது இந்த தமிழக வெற்றி கழகம் காலையிலேயே 8:30 மணிக்கு போலீஸை கொண்டு நிறுத்தி கைது பண்ண போறோம் நின்றுட்டாங்க. இதை கேள்விப்பட்டு உடம்புக்கே முடியாமல் இருந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ஐயா மு கலைஞர் கருணாநிதி அவர்களின் வலதுகரம் அண்ணன் துரைமுருகன் அவர்கள்லாம் ஓடி வந்துட்டார். ஏமாமா வந்தீங்க, உங்களுக்கு உடம்பு நிலையெல்லாம் ரொம்ப வாஞ்சக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு கேட்கிற வீடியோலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஆட்சிக்கு 2 மாதம் கழிந்து 3வது மாதத்தை அடி எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே தவறாகத்தான் இருக்கிறது. மாற்றம் ஒன்றே எங்கள் குறிக்கும்னு சொல்லி வந்த நீங்க இந்த தமிழகத்துல 3வது மாதமாக நீங்களும் உங்களுடைய மந்திரிகளும் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு வேலையும் எந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரவில்லை. ஏமாற்றம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், விளாத்திக்குளம் எம்எல்ஏ அண்ணன் மார்க்கண்டையனை கைது பண்ணீங்க. அவர் பேசிய வார்த்தைகள் கண்டிப்பாக கோபத்தின் வெளிப்பாடு. எங்களுடைய கழகத்தின் தளபதி எங்க அப்பாவை காணும் நீங்க அப்படி தேடுனது அதனுடைய வெளிப்பாடாக தான் அவர் பேசினாரு. அந்த வார்த்தையை நாங்கள் என்ன சொன்ன தவறுதான். நீங்க கைது பண்ணீங்க, ஓகே, அவர் இருந்தாரு. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. தூத்துக்குடியில டெய்லி நீங்க அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல ஆஜராகி சைன் பண்ணணும் அப்படின்னு சிரித்த முகத்தோடு சென்றார். 20 புத்தகங்களோடு செல்கிறேன், இந்த புத்தகத்தை முடித்துக் கொண்டு வெளியே வருவேன்னு சொல்லி சென்றார் அண்ணன் மார்க்கண்டையன். வாத்திக்குளம் எம்எல்ஏ நான் வெளியே வந்துட்டார். சரி, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் செய்த தவறு என்ன? ஒரு நடிகையின் பெயர், ஓகே, ஒரு நடிகையின் பெயரை அவர் உச்சரிக்கவே இல்லை. அது கூட்டத்தில் தொண்டர்கள் உச்சரிக்கிறாங்க. அது ரிலேட்டடாக காவிரி தண்ணீர் அது விஷயம் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தையும் நடிகையினுடைய அந்த பெயரும் ஒன்றாக திரித்து பரப்பப்பட்டு விட்டது. ஓகே, இதற்கு முன்பு யாரும் இந்த மாதிரிலாம் அந்த நடிகையின் பெயரை சொல்லி பேசணும் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கு. அதுக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? தமிழகத்தின் இப்பொழுதைய தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் பாரம்பரியமான அதிமுகவில் பாரம்பரியமாக பல வருடங்கள் இருந்தவர். அவருடைய தந்தையார் நயினார் தேவர் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இங்கே கன்னியாகுமரியுடைய டால்கேட்டு இன்னைக்கும் அவர்கள் குடும்பத்துக்கு சொந்தமானது தான். இன்னைக்கு கன்னியாகுமரிக்குள்ள வந்தீங்கன்னா முதல் டால்கேட் இருக்குது. இனியும் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். நான் கன்னியாகுமரிக்காரன் தான். அந்த டால்கேட்டுக்கு சொந்தக்காரர் அவர் தான், நம்ம நயினார். அவருடைய தந்தையார் நயினார் தேவர் தான். எத்தனையோ வருடங்களாக அதை அவ்வளோ பாரம்பரியமான குடும்பம், அதிமுகவின் குடும்பம். அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த அண்ணன் நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக ஆக்கப்பட்டு ஒரு கூட்டத்தில் அந்த நடிகையின் பெயரையே குறிப்பிட்டு சொன்னார். இதுல நல்ல நீங்க நோக்கினால் தெரியும். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிகையின் பெயரை உச்சரிக்கவே இல்லை. கூட்டத்தில் இருந்து அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த நடிகையின் பெயரையே உச்சரித்து விமர்சித்தார். அதற்கு உங்களுடைய எதிர்வினை அது எப்படி இருந்தது? சிறிய ஒரு கண்டனமாக இருந்ததா? தாவைக்கா சைட்ல இருந்து கிடையாது. எதுவும் வழக்கு பதிவு செஞ்சீங்களா? இல்லை. ஏன் இப்போ அண்ணன் உதயநிதி மீது மட்டும் ஏன் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு? இவ்வளோ ஒரு கோமாளித்தனத்தை பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் இளந்திரையின் முன்னாடி போய் நின்று நீங்க சொல்றீங்களே கைது பண்ணும் நோக்கத்தில் இந்த வழக்கு பதியப்படலைன்னு.
உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லை? வெட்கக்கேடா இல்லை? வெட்கக்கேடா இல்லை? நேற்று தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னாரு, இந்த முதலமைச்சரும் இந்திய முதலமைச்சரும் அவருடைய அமைச்சர்களும் முழுக்க முழுக்க கோமாளிகளாக இருக்கின்றனர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் அவர். இன்னைக்கு உங்களுக்கு நாடு எப்படி இருக்குது? 9 பிரிவுகளின் கீழே நீங்க வழக்கு போடுறீங்களே, இவர் தேசத்துக்கு எதுவும் துரோகம் பண்ணிட்டாரா அண்ணன்? ஒரு வார்த்தைக்கு 9 பிரிவுகளின் வழக்கு. நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் சறுக்குகிறீங்களே, ஒவ்வொரு அடியிலும் சறுக்குறீங்க. சாதாரண மக்கள் கேள்வி கேட்கிற நிலைமையில உங்களோட ஒரு நடவடிக்கையும் இருக்கிறது. இன்று தமிழ்நாடை தமிழ்நாடை கொந்தளித்து நிற்குது. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது, நீதியரசர் இளந்தரையன் அவர்கள் சொன்ன வார்த்தை இப்பொழுதே விடுவிக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை இப்பொழுதே என்று சொன்னார். இன்று விடுவிக்கணும், நாளை விடுவிக்க வேண்டும், இப்பொழுதே எதிர்க்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீ விடுவிக்க வேண்டும். நீங்கள் கைது பண்ணுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க 9 பிரிவுகளுக்கு கீழே நீங்க அவரை கைது பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், உங்களுக்கு உங்கள் அரசுக்கும். 1.5 கோடி பேர் எங்களுக்கு வாக்களிச்சாங்கன்னு மார்த்தாட்டி உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே இன்னைக்கு யாரெல்லாம் அண்ணனுக்கோசம் கோஷம் போட்டாங்களோ அவர்களே பெண் பிள்ளைகள் அதிகமாக இன்னும் உட்காந்து அழுது வீடியோ போடுறாங்க. சரி, நாங்கள் எப்படியும் நினச்சி அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம், எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா ஓட்டு போட சொன்னோம், எங்கள் பாட்டியை ஓட்டு போட சொன்னோம், ஆனாச்சா இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. எல்லாருமே எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு தானே இருக்கு இவங்களே நடவடிக்கை. ஏன் இப்படி இருக்கிறாங்க? இப்படித்தான் இருப்பாங்க. ஏனென்றால் அனுபவம் இல்லை. அண்ணனை படம் நடிக்க சொல்லுங்க, இன்னும் 10 படம் நடிக்க சொல்லுங்க, சூப்பர் நடிப்பாரு. நானெல்லாம் தியேட்டர்ல அதிகமாக பார்த்தது படம்லாம் அண்ணன் விஜய் அவர்கள் படங்கள் தான். நான் அவருடைய ரசிகர் கிடையாது, ஆனால் அவருடைய நடிப்புக்கு இல்லை, அவருடைய இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மர், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல டான்ஸ் ஆடுவார், சூப்பராக டான்ஸ் ஆடுவார். இஸ் எ குட் என்டர்டெய்னர். அவரோட படங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம். அவரோட ரசிகன் கிடையாது, பட் திரையில் நான் அதிகமாக பார்த்த படங்கள் உங்கள் படங்கள் தானே. அப்போ நீங்கள் எதுக்கு சூட் ஆவீங்க? யூ ஆர் ஃபிட் ஃபார் சினிமா, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தி பொலிட்டிக்ஸ். அதுதான் கண்டிப்பாக நீங்கள் இந்த அரசியலுக்கு ஃபிட்டே இல்லை என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அப்படிதான் சொல்லுவேன். 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு ஒரு சிம்மாசனத்தை தந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த சட்டமன்றத்தை, அந்த மாமன்றத்தை இந்த சர்க்கஸ் கூடாரமாக ஆக்கி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? இந்த கேள்வியோடய முடிக்கிறேன்.